இப்பொழுது மலர் பிரிவுக்கான பேச்சு போட்டி தொடங்க உள்ளது. வகுப்பு 4 ஓவியா தன்ராஜ் ஜெயந்தி இருக்கீங்களா? முதல் பேச்சு போட்டியாளர் ஓவியா தன்ராஜ் ஜெயந்தி. அறம்பொருள் இன்பம் தந்த ஈரடி குரல் எடுத்து நாளடியில் நடம்பயின்று ஓங்கி வளர்ந்த நமது செந்தமிழையும் அவையோர் அனைவரையும் வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். நான் இப்போ மிகுந்த பெருமையுடன் கொண்டு வந்துள்ள தலைப்பு யாமறிந்த மொழிகளிலே. நீங்கள்லாம் நினைக்கலாம், என்னடா சின்ன பொண்ணா இருக்கிறாளே, இவளுக்கு எத்தனை மொழிகள் தெரியும், இதை பத்தி என்ன பேச போறான்? உண்மைதான், எனக்கு இப்போதைக்கு 2 மொழிகள் தெரியும், ஆங்கிலம் மற்றும் தமிழ். இந்த 2 மொழிகளில் இதுவரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு செம்மொழியின் பேர் வாங்கின நம்மளோட தமிழ் மொழியை பற்றி தான் பேச போறேன். ஒரு ஆய்வில் உலகத்தில் சுமார் 6000 மொழிகள் பேசப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதில் 200 மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இருக்காம். அந்த 200 மொழிகளில் வெகு சில மொழிகளுக்கு மட்டும்தான் சொந்த எழுத்து வடிவம் இருக்குது. உதாரணத்துக்கு உலக மொழியாம் ஆங்கிலத்துக்கு எழுத்து வடிவம் இருக்குது, ஆனால் அது ரோமானிய எழுத்துக்களிலிருந்து வந்தது. அதே போல் சமஸ்கிருதத்திற்கும் எழுத்து வடிவம் இருக்குது, ஆனால் அது இப்போது கோயில் மொழியாக மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்மளோட தமிழ் மொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்லாயிர வருடங்களாக பேச்சு மற்றும் எழுத்து வடிவத்தில் பெரிய மாற்றம் இல்லாமல் இன்றும் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு மொழி. இதுவே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பெருமை. இது மட்டுமா, இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், அகம், புறம், தனித்துவமான ரகரம் அப்படின்னு அடுக்கிட்டே போகலாம். வேற எந்த மொழியிலையும் இல்லாத இன்னொரு சிறப்பை சொல்லட்டா? தத்தித்தா தூதுதி தாதுதி தத்துதி துத்தி துதைதி துதை தத்தா தூதுதி தித்தித்த தித்தித்த தாதேது தித்தித்த தெத்தாது தித்தித்த தாது. இது காலமேக புலவர் எழுதிய அழகிய சொல்லச்சித்திர பாடல். இந்த பாடல் முழுவதும் தா எழுத்து வரிசையிலே எழுதப்பட்டது. இதில் புலவர் ஒரு வண்டை பார்த்து எல்லா பூவின் தேனும் இனிமையானது, ஆனால் அதில் எந்த பூவின் தேன் மிகவும் இனிமையானது என்று உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார். இது தமிழின் பெருமையையும் தமிழர்களின் அறிவையும் எடுத்துக்காட்டும் ஒரு சிறந்த உதாரணம். இன்னும் முடியல, இருங்க. குழந்தைகளுக்கு நல்ல குணங்களை சொல்லிக் கொடுக்கணுமா? நம்ம ஆத்திச்சூடி இருக்குது. நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணுமா? பெரியவங்களோ சின்னவங்களோ, ஏன் ஒரு அரசாங்கமாகவே இருந்தாலும் நம்ம திருக்குறள் இருக்குது. தமிழரின் வீரம் போற்றும் புறநானூறு, அகவாழ்க்கை கொண்டாடும் அகநானூறு, இலக்கணம் போற்றும் தொல்காப்பியம். இதெல்லாம் ஒரு மொழியில் இருக்குன்னா அது நம்ம தமிழ் மொழி தான். இது மட்டுமா, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் காட்டிலோர் புந்திரை வைத்தேன். இந்த மாதிரியான புதுமை பெண் கண்ட பாரதியாரின் வரிகளை படித்தால் வீரம் பொங்கி வரும். கேட்கவும் படிக்கவும் பாடவும் தான் நம்ம தமிழ் மொழி சிறந்த மொழின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் தேவையான மருத்துவ குறிப்புகளை நம்ம முன்னோர்கள் நம்ம மொழியில் கொடுத்துட்டு போனாங்க. அதுதான் நாம் இப்போ சித்த மருத்துவம்னு சொல்கிறோம். அந்த மருத்துவ குறிப்புகளை பாதுகாப்பு வச்சுருந்தா பல நோய்களுக்கு மருத்துவம் பார்த்துருக்கலாம். வேறு எந்த மொழியிலையாவது நம்ம பரம்பரையை வரிசைப்படுத்தி பார்த்துருக்கீங்களா? அதாவது நம்மளோட முன்னோர்கள் யார், நம்மளுக்கு அப்புறம் யார் உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு அப்புறம் மகன், மகள், பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, எள்ளு பேரன், எள்ளு பேத்தி. இப்போ எனக்கு முன்னாடி அப்பா, அம்மா, பாட்டன், பாட்டி, பூட்டன், பூட்டி, ஓட்டன், ஓட்டி, சேயோன், சேயோல், பரன், பறை. அப்பப்பா மூச்சு முட்டுதில்ல. பாருங்க எப்படி நம்ம வாழ்க்கையும் முன்னோர்களையும் வகைப்படுத்தியிருக்காங்க. இப்படி நம்மளோட தமிழின் பெருமைகளை சொல்ல இந்த ஒரு தருணம் மட்டுமே போதாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றும் உலக பார்வை கொண்டது நம்ம தமிழ் மொழி. தமிழுக்கும் அமுதென்று பேரிந்த தமிழென்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாவேந்திரன் வரிகளை போற்றி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியாரின் வரிகளை நினைவுபடுத்தி, நானும் பிற மொழிகள் இருந்தாலும் தமிழ் மொழி போல் இனிமையான மொழி இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி. மூச்சு முட்டுது ஓவியா எங்களுக்கு. சின்ன வயது, பெரிய தன்னம்பிக்கை, மிக தெளிவான பேச்சு,
அருமையாக பேசுனீங்க ஓவியா தன்ராஜ், ஜெயந்தி. அடுத்ததாக வரவிருப்பது நிரல்யா ஸ்ரீனிவாசன். அடுத்ததாக வரவிருப்பது இனியா கண்ணன். அர்ப்பணிப்பில் சிறந்த ஆசிரியர்களே, பாசத்திற்குரிய பெற்றோர்களே, நேசத்திற்குரிய நண்பர்களே, இந்த இனியாவின் இனிய வணக்கங்கள். இன்று என் உரையின் தலைப்பு போர் இல்லாத உலகம். போர் என்றால் என்ன? இரு நாடுகளுக்கோ அல்லது இரு பிரிவினர்களுக்கோ உள்ளே உருவாகும் ஒரு சின்ன வேறுபாடுதான். அது வெற்றி அல்ல, அது மனிதத்தின் தோல்வி. ஒரு குண்டு விழுந்தால் ஒரு வீடல்ல, ஒரு எதிர்காலமே உடைகிறது. ஒரு துப்பாக்கி சூட்டால் ஒரு மனிதன் அல்ல, ஒரு கனவே அழிகிறது. போர் இல்லாத உலகம் என்றால் பூ பூக்கும் உலகம், பள்ளிகள் நிறைந்த உலகம், புன்னகை பேசும் உலகம். அங்கே குழந்தைகள் துப்பாக்கி பிடிக்க மாட்டார்கள், புத்தகத்தை படிப்பார்கள். போர் ஏன் வருகிறது? போர் பேராசையாலும் பகையாலும் பெருமிதத்தாலும் வருகிறது. நண்பர்களே, நாடு வேறாக இருக்கலாம், மொழி வேறாக இருக்கலாம், ஆனால் மனிதன் ஒன்றே. கை கொடுக்க குண்டுகள் தேவையில்லை, கட்டியணைக்க எல்லைகள் தேவையில்லை, பேசி புரிந்து கொண்டாலே போதும். அதே வெறுப்பை வளர்த்தால் வலிதான் மிஞ்சும். நண்பர்களே, போர் இல்லாத உலகம் நாளை பிறக்காது, இன்று நம்மிடமிருந்தே துவங்க வேண்டும். போர் இல்லாத உலகம் வேண்டாம் என்று குரல் கொடுப்போம். புன்னகை வேண்டும் என்று உறுதி அடைவோம். குண்டுகள் பேசும் உலகம் வேண்டாம், கனவுகள் பேசும் உலகம் வேண்டும். போர் செய்யும் மனிதன் வேண்டாம், பாசத்தை கொடுக்கும் மனிதன்தான் வேண்டும். போர் இல்லாத உலகம் நம் கனவு அல்ல, நம் கடமை. நன்றி. தெளிவான கருத்துக்களை பதிவிச்சிங்க இனியா அவர்களே, நன்றி. அடுத்து வர இருப்பது இனியா துரைசாமி. வணக்கம், என் பேர் இனியா. மாண்டவிக ஆசிரியர்களுக்கும் என் அன்பான நண்பர்களுக்கும் இங்கிருக்க அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நான் பேச போகிற தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவுனா என்ன? நம் மனிதர்கள் போல சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் முடிவு எடுக்கவும் கணினிகளுக்கும் இயந்திரங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறது செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு 2 பகுதியாக பெற்றிருக்காங்க. ஒரு பகுதி பொது அறிவு, இன்னொரு பகுதி குறிப்பிட்ட அறிவு. பொது அறிவு நம் மனிதர்களை போல என்ன வேணாலும் செய்யலாம். குறிப்பிட்ட அறிவு குறிப்பிட்ட வேலை மட்டும்தான் செய்ய முடியும். மனிதர்களோட கடினமான வேலை கூட செயற்கை நுண்ணறிவு எளிதாக செஞ்சு கொடுக்கும். செயற்கை கல்வி, மருத்துவம், விவசாயம், விண்வெளி, வானிலை, அது போன்ற நிறைய துறைகளில் செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவோட தீமைகள். செயற்கை நுண்ணறிவு நிறையா வேலை அதே செய்கிறனால
மனிதர்களோட வேலையை பறிச்சிடுச்சு. செயற்கை நுண்ணறிவு நம்மளோட தகவல்களை எடுத்து தப்பாக பயன்படுத்தினால் நம்மளுக்கு பயம் வரும். செயற்கை நுண்ணறிவு வளர வளர மனிதருக்குள்ள இடைவேளையும் அவங்க தனியாக வாழ பழகிடுவாங்க. இவ்வளோ தீமைகள் இருந்தாலும் ஒரு காலத்தில் மென்பொருள் என்று நம் வாழ்க்கைக்குள்ளே வந்தது. அது நம்ம கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வந்திருக்க முடியுமா? வந்திருக்க முடியாது. அதே போல் செயற்கை நுண்ணறிவை புரிந்து படித்து நல்லா பயன்படுத்தினால் நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, செயற்கை நுண்ணறிவை நல்லா பயன்படுத்தினால் அது கெட்டதே இல்லை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். செயற்கை நுண்ணறிவை பற்றி நல்லா சொன்னீங்க இனியா. அடுத்து வர இருக்கும் மாணவர் பிரத்யுமன் லெனின்குமார் வித்யாதேவி. வணக்கம், என் பேர் பிரத்யும்னன். நான் இன்று என்னுடைய கனவை பற்றி பேசப் போகிறேன். என் கனவு ஒரு கால்பந்து விளையாட்டு வீரராக ஆக வேண்டும் என்பதே என் கனவு. சிறு வயதிலிருந்தே விளையாட்டு எனக்கு மிகவும் பிடிக்கும். அதில் கால்பந்து எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு. வேகமாக ஓடுவது, பந்தை கட்டுப்படுத்துவது, கோல் அடிப்பது, இதெல்லாம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும். டாக்டர் அப்துல் கலாம் கனவு தூங்கும்போது காண்போம் அல்ல, தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு என்று கூறினார். இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் ஊக்கத்தை தருகின்றன. ஒரு கால்பந்து வீரராக ஆக தினமும் பயிற்சி மற்றும் கடின உழைப்பு அவசியம். வெற்றி மற்றும் அல்ல, தோல்வியிலிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் கற்றுக்கொண்டேன். என் நண்பர்களே, எல்லாரும் வாழ்க்கையில் கனவு காண வேண்டும். அந்த கனவின் அடைய சில முக்கிய விஷயங்களை நான் கடைபிடிக்க வேண்டும். முதலில் கனவின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர் அறிவுரை கேட்டு நடக்க வேண்டும். கடைசியில் நேரத்தை வீணாக்காமல் உழைக்க வேண்டும். கனவு காணுவோம், நம்மை நாமே செதுக்குவோம். நன்றி. ரொம்ப நல்லா உங்களோட கனவை பற்றி சொன்னீங்க பிரத்யுமன். உங்கள் கனவுகள் நிறைவேற எங்களோட வாழ்த்துக்கள். அடுத்து வர இருப்பது ஷிவானி ஆதிமூலம். வணக்கம், என் பேர் ஷிவானி. நான் இன்று செயற்கை நுண்ணறிவை பற்றி பேசப் போகிறேன். முதல், செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன? மனிதர்களுக்கு மூளை இருப்பது போல் கணினிகளுக்கு மூளை இருந்தால் அது செயற்கை நுண்ணறிவு. நீங்கள் தெரியாமலே தினமும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துகிறீர்கள். அலெக்சாவிலிருந்து கூகுள் வரைக்கும் எல்லாமே செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு கெட்டதாகவும் இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம். நீங்கள் வீட்டு பாடத்திற்கு செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தினா அது கெட்டது. ஆனால் உதவ பயன்படுத்தினீங்கன்னா அது நல்லது. அப்படியே தேர்வின் பொழுது பயன்படுத்தினீங்கன்னா அது கெட்டது. ஆனால் தேர்வுக்கு படிக்க பயன்படுத்தினால் அது நல்லது. செயற்கை நுண்ணறிவின் எப்பொழுதுமே சரியான விடைகள் கொடுக்காது. இது ஏனென்றால் செயற்கை நுண்ணறிவு தன் தரவை பல வேறுபட்ட செயற்கை நுண்ணறிவு தரவை பல வேறுபட்ட செயற்கை நுண்ணறிவுகளை அறிவை பயன்படுத்தி
விடை கொடுக்குது. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்களாக இருக்கலாம். செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்தில் கெட்டதாகவும் இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம். இதுதான் செயற்கை நுண்ணறிவு. நன்றி. நல்ல முயற்சி சிவானி. செயற்கை நுண்ணறிவு கெட்டதா நல்லதா என்பதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்து வர இருப்பது யாழ்னி முருகன். வணக்கம், என் பேர் யாழினி முருகன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்னைக்கு போர் இல்லாத உலகம் பற்றி பேச போகிறேன். போர் என்றால் என்ன? மக்கள் அல்லது நாடுகள் ஒருவருடன் ஒருவர் சண்டை போடுறதுதான் போர். இதில் துப்பாக்கி, குண்டு போன்ற ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். போரில் பலர் காயம் அதிர்வார்கள். போரில் பலர் உயிர் இழக்கிறார்கள். இடங்களும் பொருட்களும் சேதம் அடையும். போர் ஏன் வருகிறது? போர் வரக்கு பல காரணங்கள் உள்ளன. நிலம் வேண்டி சண்டை வரும், அதிகாரம் வேண்டி சண்டை வரும், மதம் வேண்டி சண்டை வரும், கலாச்சார வேறுபாடுகள்னால் சண்டை வரும். போர் என்ன பாதிப்பு இருக்குது? போர் மக்கள் தங்கள் உயிர்களை இழக்கிறார்கள். மக்கள் தங்கள் வீடுகளை இழக்கிறார்கள். குழந்தைகள் தங்கள் அம்மா அப்பாவை இழக்கிறார்கள். நாட்டில் அமைதி இல்லாமல் போகிறது. சுற்றுச்சூழல் மாசு படுகிறது. போர் இல்லாத உலகம் நம் எல்லாருடைய கனவு. நாம் சேர்ந்து உழைப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக போர் இல்லாத உலகத்தை பற்றி பேசுனீங்க யாழினி. நன்றி. அடுத்ததாக வரவிருப்பது லக்ஷ்மி வெங்கடராமன். வணக்கம், என் பெயர் லக்ஷ்மி. நான் தமிழ் பள்ளியில் 5ஆம் வகுப்பில் படிக்கிறேன். உடல் பயிற்சி முக்கியமா? ஆமாம், உடல் பயிற்சி மிகவும் முக்கியம்தான். என்னால் உடல் பயிற்சிகளை செய்தால் எங்களுக்கு ஒரு குணமாக உடல் கிடைக்கும். நாங்கள் நிறையா வேலை செய்து மன அழுத்துதல் ஆக பாதிக்கப்படுகிறோம், இல்லை மிகவும் கோபமாக இருக்கிறோம் என்றால் உடல் பயிற்சிகளை செய்து மறுபடியும் அமைதியாக ஆகிவிடலாம். ஏனால் உடல் பயிற்சிகள் எங்கள் மனசுக்கு மிகவும் சாந்தமாக இருக்கும். பலர் மருத்துவர்கள் உடல் பயிற்சிகளை செய்து எங்களுக்கு ராத்திரி நேரத்தில் இன்னும் அதிகமாக தூக்கம் வரும் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லை, உடல் பயிற்சிகளை செய்தால் எங்களுக்கு இன்னும் நல்ல உடல் நலம் கூட கிடைக்கும். உடல் பயிற்சிகளால் பல நோய்களை தடுக்கலாம். ஏனால் உடல் பயிற்சிகள் எங்கள் இதயம், எலும்புகள், தசைகள் மற்றும் பலர் உடல் மற்றும் எங்கள் உடலை இன்னும் குணப்படுத்தும். அதனால் நாங்கள் மருத்துவமனை செலவுகளை குறைக்கலாம் மற்றும் நிறைய காசை சேர்க்கலாம். ஆனால் பலர் சொல்வார்கள், மருத்துவமனைக்காக செலவு செய்கிறது
செலவு செய்யறதில் எதுவும் தப்பில்லை. ஏனால் நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சிக்காக தான் செலவு செய்கிறோம். பணத்தை விட வாழ்க்கையில் குடும்பம், வீடு, கனவுகள் இதெல்லாம் மிகவும் முக்கியம்தான். ஆனால் நினைத்து பாருங்கள், வருஷங்களுக்கு உழைச்சு கனவுகளை எல்லாம் சாதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உடல் வலினால் நாங்கள் சாதித்ததை எல்லாம் ரசிக்க முடியாது என்றால் மிகவும் அநியாயம்தான். அப்போ நாங்கள் நினைப்போம், ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது உடல் பயிற்சிகளை செய்தால் அல்லது ஒரு நாளுக்கு 10 நிமிஷங்களுக்கு மட்டும் உடல் பயிற்சிகளை செய்தால் இப்போ நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். அப்போ எங்களுக்கு தோணும் உடல் பயிற்சிகள் எவ்வளோ முக்கியம் என்று. ஏனால் நாங்கள் பணத்தை சேர்த்தாலும் செலவு செய்தாலும் நல்ல குடும்பம் அல்லது வீடு கட்டினாலும் எங்கள் கனவுகளை எல்லாம் சாதித்தாலும் ஒரு குணமான உடல் இல்லை என்றால் நாங்கள் அதை எதையும் ரசிக்க முடியாது. நானும் என் தம்பியும் நிறைய முறுக்கு தீனி சாப்பிடும் போது எங்கள் அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சொல்வார்கள், இப்போ அளவுக்கு மீறி சாப்பிட்டால் கொஞ்சம் வருஷங்களில் உணவுகளை ரசிக்க பற்கள் இல்லாமல் போகலாம். அதே மாதிரி நாங்கள் நிறைய உடல் பயிற்சிகளை செய்தால் வாழ்க்கை பூரா மகிழ்ச்சியாக ரசித்து வாழலாம். நன்றி, வணக்கம். அருமை லக்ஷ்மி, உடற்பயிற்சி செய்வதால் அடையும் நன்மைகளை மிக அருமையாக கூறினீர்கள். அடுத்து வருவது நித்தில் பிரபாகரன். வணக்கம். என் பேர் நித்தில். படைத்த இறைவனுக்கு வணக்கம். கற்ற தமிழுக்கு வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்ற சங்கை முழங்கு. மரியாதைக்குரிய பெற்றோர்களே, ஆசிரியர்களே மற்றும் அன்பான சக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முத்தமிழ் வணக்கம். நம் பாட்டன் சங்கப்புழுவன் கணியன் பூங்குன்றனார் 2000 ஆண்டுகளுக்கு முன் இயற்றிய யாதும் ஊரே யாவலும் கேளீர் என்ற பாடல் வரியை தலைப்பாக்க கொண்டு என் உரை அமைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் பொருள் இந்த முழு உலகமும் எனது சொந்த ஊர், எல்லாரும் எனது உறவினர்கள். இது வெறும் வரிகள் மட்டுமல்ல, மனித குலத்திற்கான ஒரு உன்னத பார்வை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நம் முன்னோர்கள் உலக நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை போற்றினர். இன்றைய உலகில் தொழில்நுட்பமும் இணையமும் நம்மை மிக நெருக்கமாக கொண்டு வந்துள்ளன. நம் நியூஜெர்சியில் வாழ்ந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, அன்பு, கருணை, மனிதநேயம் என்ற ஒற்றை புள்ளியில் நாம் அனைவரும் இணைக்கப்பட்டுள்ளோம். உலகம் என்பது பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகளால் ஆன ஒரு அழகான தோட்டம். மகாத்மா காந்தி கூறியது போல, மற்றவர்களுக்கு செய்யும் சேவையில்தான் நாம் நம்மை முழுமையாக கண்டறிய முடியும். இயற்கை பேரிடர் காலங்களில் மொழி தெரியாத மனிதர்கள் கூட ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதை பார்க்கிறோம். உலகம் என்பது நாம் வாழும் இடம் மட்டுமல்ல, அது நாம் காட்டும் அன்பின் அடையாளம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தலைப்பில் அனைவரையும் ஒன்று என்று சிறப்பாக பேசினீர்கள் நித்தில். நன்றி. அடுத்து வருவது
அர்ஜுன் வெங்கட்ராமன். மலர் பிரிவு பேச்சுப் போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்கள் அனைவரையும் மேடைக்கு பதக்கம் பெற்றுக்கொள்ள வருமாறு அழைக்கிறோம். போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தில் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நடுவர்கள் சண்முகம், கிருஷ்ணா, பாலாஜி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். மலர் பிரிவு பேச்சு போட்டியில் நன்றாக பேசி திறமையாக பேசி எங்கள் அனைவரையும் கவர்ந்த உங்களுக்கு மிகவும் நன்றி. ஓவியா தன்ராஜ் ஜெயந்தி, நிரல்யா ஸ்ரீனிவாசன், இனியா கண்ணன், பிரத்யும்மன், இனியா துரைசுவாமி, சிவானி ஆதிமூலம், யாழினி முருகன், நிதில் பிரபாகரன். மற்றும் லக்ஷ்மி வெங்கட்ராமன். இந்த அழகான நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஆசிரியர் அனைவருக்கும், ஒத்துழைத்த பெற்றோர்களுக்கும், உற்சாகம் கொடுத்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்ச்சி பூ பிரிவில் பேச்சு போட்டி. சஞ்சித் திலீப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில், நடுவர்கள் திரு சண்முகம், திரு கிருஷ்ணா, திரு பாலாஜி. வணக்கம், என் பேர் சஞ்சித். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம், என் பேர் சஞ்சித். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் செயற்கை நுண்ணறிவு பற்றி பேச போகிறேன். ஆங்கிலத்தில் செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செயற்கை நுண்ணறிவு ஒரு மெஷின். செயற்கை நுண்ணறிவு மனிதர்கள் போல யோசிக்கும். செயற்கை நுண்ணறிவு எப்படி வேலை செய்யும்னா, செயற்கை நுண்ணறிவு கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அதை இணையத்தை தேடி மொத்தமாக தேடி அது தகவல்கள் வாங்கி அது ஒரு பதில் உருவாக்கும், அது சொல்லும். செயற்கை நுண்ணறிவுக்கு சில நல்லதும் பண்ண முடியும், ஆனால் கெட்டதும் பண்ண முடியும். இப்போ நல்லது பற்றி நான் பேச போகிறேன். நான் சொன்ன மாதிரி செயற்கை நுண்ணறிவு கேள்வி கேட்டு அது பதில் சொல்லணும். மாணவர்கள் பள்ளியிலேருந்து வந்து ஒரு பாடம் புரியலைன்னா அதுக்கிட்ட பாடம் பற்றி கேட்டு அந்த பாடம் கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஒரு பெருசான ஒரு ரெப்படேட்டிவ் டாஸ்க் இருந்தால் செயற்கை நுண்ணறிவு கிட்ட அந்த டாஸ்க் பண்ணி சொன்னால் அது வேகமாக முடிச்சு முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு செய்யணுன்னா, ஆனால் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது தெரியலன்னா செயற்கை நுண்ணறிவு கிட்ட கொஞ்சம் உதவி கேட்டால் அது வேகமாக முடிக்க முடியும் அந்த முடிவு. செயற்கை நுண்ணறிவு ரொம்ப நல்லது மற்றும் எஃபிஷியன்ட் ஆகுது, அது காட்டுகிறது. ஆனால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தவறாக பண்ண முடியும். ஸோ ஒன்றும் தவறு பண்ணணுன்னா மொத்தமாக இணையத்தை தேடி தகவல்கள் வாங்கி
ஒரு வாக்கியத்தை சொல்லும், ஆனால் தப்பாக தகவல்கள் வாங்கி ஒரு தப்பாக பதில் சொல்ல வாய்ப்பு இருக்குது. செயற்கை நுண்ணறிவு ரொம்ப அழிவாக இருக்குது. அதனால் சில நிறுவனங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த முடியும். இது நல்லதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் போது மக்களோட வேலைகள் குறைய வாய்ப்பு இருக்குது. மற்றொரு ரொம்ப பெரிய ஆபத்துனா, நாங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நம்முடைய திங்கிங் ஸ்கில்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. செயற்கை நுண்ணறிவு ரொம்ப நல்லது மற்றும் எஃபிஷியண்ட்டாக காட்டுகிறது. இது ரொம்ப நம்மளோட டெய்லி லைஃப்பில் பயன்படுத்த முடியும். ஆனால் நாங்கள் பயன்படுத்தும் போது நாங்கள் பாதுகாப்போடு பயன்படுத்தணும் மற்றும் எப்படி பயன்படுத்தணும் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சஞ்சித். செயற்கை நுண்ணறிவு நம்மளுக்கு எவ்வளோ பயன்படுது, எவ்வளோ கெடுதல் அப்படிங்கிறத பற்றி நன்றி. அடுத்ததாக வரவிருப்பது நர்த்தனா பிரசன்னகுமார் சண்முகப்பிரியா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்கள் முன் ஒரு பேச்சாளராக மட்டும் நிற்கவில்லை. நம் அடுத்த தலைமுறைக்கு இயற்கை வளங்கள் இருக்குமா இருக்காதா என்ற ஒரு கவலையில் ஒரு குடிமகளாக நிற்கிறேன். இன்று நம் உலகில் எல்லோரும் இணையம், கேமிங் என்று மிக அவசரமாக ஓடி செல்கிறார்கள். ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், நம் உலகமே இயங்குவதற்கு முக்கிய காரணம் எது? அதுதான் இயற்கை. இந்த இயற்கையை நம் முன்னோர்கள் 5 பஞ்சபூதங்கள் தெய்வங்களாக நினைத்து வணங்கினார்கள். அதாவது இந்த உலகம் இயங்குவதற்கு இந்த 5 பஞ்சபூதமும் 5 தூண்களாக விளங்குகின்றன. இதில் நிலம்தான் நம் உலகத்திற்கு உணவு வழங்கும் அக்ஷய பாத்திரம். ஆனால் நாம் இன்று இதே அக்ஷய பாத்திரத்தில் ரசாயனம், நெகிழி குப்பைகளை கொட்டி கிருமிகளை கலக்கிறோம். நம் நிலம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் சாப்பிடும் உணவில் சத்து இருக்கும். இல்லை என்றால் அது வெறும் சாருஞ்ச சக்கை தான். மொத்தத்தில் இந்த நிலம்தான் நம் உலகின் மதர் போர்டாகும். நாம் ஒவ்வொருவரையும் காற்று சுவாசிக்கும் பொழுது இந்த காற்று என்பது மிகவும் முக்கியம். ஆனால் இன்று வண்டியிலிருந்து வரும் புகை மற்றும் தொழிற்சாலையிலிருந்து வரும் புகையால் நம் காற்றின் தரம் குறைந்து வருகிறது. நாம் சுவாசிக்கும் காற்று தூய்மையாக இருந்தால்தான் நம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மற்றும் நோய் இல்லாமல் அருமையாக செயல்படும். இதை சின்ன விஷயம் எடுத்துக்க வேணாம், புரிகிற மாதிரி சுலபமாக சொல்கிறேன். இன்று நாம் எல்லாரும் காற்றை சுவாசிப்பதற்கு காற்று வேண்டும் முதலில். அடுத்ததாக இந்த காற்று எங்கிருந்து வருகிறது? காற்று மரங்களிலிருந்து வருகிறது. ஆனால் இந்த மரமே இல்லை என்றால் நாம் எல்லோரும் பள்ளிக்கு பையை எடுத்து செல்லாமல் அதற்கு பதிலாக ஆக்சிஜன் சிலிண்டரை தான் தூக்கி செல்ல வேண்டும். யோசித்து பாருங்கள், அது எவ்வளவு கனமாக இருக்கும் என்று. இந்த உலகை போல் நம் உடம்பிலும் 70% தண்ணி தான். நம் ஆறுகளையும் கடல்களையும் மாசுபடுத்தினால் அது நாம் குடிக்கும் பழச்சாறில் விஷத்தை கலப்பதற்கு சமம். தூய்மையான தண்ணீர் இல்லை என்றால் விவசாயம் எப்படி செய்வது? விவசாயம் இல்லை என்றால் எப்படி உணவு கிடைக்கும்? அடுத்து சூரியன், அதாவது ஆற்றல். சூரியன் தான் நம் உலகின் மெயின் சுவிட்ச் போர்ட் ஆகும். இன்று எல்லோரும் மரத்தை வெட்டுவதால் உலகம் புவி வெப்பமயமாதல் என்று அழைக்கப்படுகிறது. நம் கோடை காலத்தில் பனிக்கூளை உண்ணுவோம். ஆனால் அப்பொழுது நம் பனிக்கூழ் உருகி கொண்டே இருக்கும். அதுபோலவே இன்று புவி வெப்பமயமாதலினால் உலகில் இருக்கும் அத்தனை பனிப்பாறைகளும் உருகி கடல் மட்டத்தை அதிகரிக்கின்றன. இப்படியே சென்று கொண்டே இருந்தால் கடைசியில் நம் எல்லோரும் மீன் கூட தான் நீந்தணும். கடைசியாக இந்த 5வது பஞ்சபூதம் தான் ஆகாயம். மற்ற 4 பஞ்சபூதங்களுக்கும் இந்த ஆகாயம்தான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இடம் தருகிறது. நம்ம மேலே பார்க்கும்போது ஆகாயத்தில் என்னடா இருக்குன்னு யோசிக்கிறோம். ஆனால் இந்த ஆகாயம்தான் நம்முடைய ஓசோன் படலத்தை தாங்கி பிடிச்சிருக்குது. இந்த ஓசோன் படலம் அவ்வளோ என்ன முக்கியம்னு கேட்குறீங்களா? நம்ம எல்லாத்தையும் ஆபத்தான கதிர்வீச்சிலிருந்து இந்த ஓசோன் படல் தான் நம்மளை புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போல காப்பாத்துறது.
மொத்தத்தில் இந்த பஞ்சபூத மஞ்சும் ஒரு பாட்டு கச்சேரி போல். ஒருத்தர் தப்பாக வாசிச்சா போதும், வாழ்க்கை எனும் பாட்டு ஸ்ருதி சேராமல் மொக்கையா போயிடும். புரியலையா? சொல்கிறேன் கேளுங்க. நிலம் மாசுப்பட்டா செடியோ மரமோ வளராது. செடியோ மரமோ இல்லைன்னா காற்று எப்படி கிடைக்கும்? காற்று இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா வெப்பம் கூடிக்கிட்டே போகும். மொத்தத்தில் இந்த பஞ்சபூத மஞ்சும் நம் வாழ்க்கையின் விதிமுறை ஆகிறது. இயற்கை என்றது நம் நண்பர் மாதிரி, அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ருசியான பழங்கள், குடிக்கும் குடிநீர் மற்றும் அருமையான காற்று கிடைக்கும். அதை விட்டுட்டு மரத்தை வெட்டினா இயற்கை கோவிச்சுக்கிட்டு ஷட் டவுன் ஆகிடும். அப்புறம் நம்ம அதை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறது மிஷன் இம்பாசிபிள் தான். இயற்கை ஒன்றும் நம்ம பயன்படுத்திட்டு தூக்கி போடுற யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் கப் மாதிரி இல்லை. இயற்கை நம்ம கூடவே இருக்கும் ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நாம தானே பாதுகாக்கணும். இன்றைய தலைமுறை தான் நாளையின் தலைவர்கள். நீங்க நினைச்சா இந்த உலகத்தை இன்னும் பசுமையாக மாற்றலாம். அதனால் இயற்கையை காப்போம், செழிப்பாக பசுமையாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். இயற்கை வளங்கள் இருக்குமா இருக்காதாங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க நர்த்தனா. கண்டிப்பாக நம்ம நண்பனை நன்றாக பார்த்துப்போம், இயற்கைங்கிற நண்பனை. இல்லைன்னா ஆக்சிஜன் சிலிண்டரை தான் எடுத்துகிட்டு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு. நன்றி. இப்போ மொக்கு பிரிவுக்கான பேச்சு போட்டியை நம்ம தொடர்ந்து நடத்த போகிறோம். அதுக்கப்புறம் பூ பிரிவுக்கு பதக்கங்கள் வழங்குவோம். முதலாவதாக வரவிருப்பது மொக்கு பிரிவில் ரோஷினி ராகவேந்திரன். நிறையா போட்டிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க ரோஷினி. வாங்க, உங்கள் பேச்சு போட்டியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம், என் பேர் ரோஷினி ராகவேந்திரன். நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் பெரிய சிங்கம் இருந்துச்சா. சிங்கம் ரொம்ப மீனாக இருந்துச்சா. ரோர் சொல்லிச்சா. அனிமல்ஸ் பயந்து போச்சா. நான் தான் காட்டுக்கு ராஜா. ரோர் சொல்லிச்சா. அனிமல்ஸ் அடிச்சு சாப்பிச்சா. அனிமல்ஸ் க்ரை பண்ணிச்சா. Animal சிங்கத்தை ராஜா டெய்லி ஒன் அனிமல் தர சொல்லிச்சா. சிங்கம் ஓகே சொல்லிச்சா. அந்த காட்டில் ஒரு முயல் இருந்துச்சா. அந்த முயல் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சா. வெள்ளை முயல் ஓடுது, வேகமாக ஓடுது. கொல்ல முயல் ஓடுது, கொடிக்க ஓடுது. ஒரு நாள் முயல் டர்ன் வந்துச்சு. முயல் ரொம்ப சேட் ஆயிடுச்சு. முயல் திங்க் பண்ணிச்சு. ஐடியா வந்துச்சு. முயல் சிங்கத்தை வீட்டை போயிடுச்சு. சிங்கம் ஏது லேட்டு சொல்லிச்சு. முயல் சிங்கத்தை ராஜா நான் ஒன் மோர் சிங்கம் பார்த்தேன் சொல்லிச்சா. சிங்கம் மேட் ஆயிடுச்சா. ரோர் சொல்லிச்சா. நான் தான் காட்டுக்கு ராஜா சொல்லிச்சா. போய் காட்டு சொல்லிச்சா. முயல் சிங்கத்தை வெள்ளை கூட்டி போச்சா. சிங்கம் அத்தி பார்த்துச்சா. என்ன பார்த்துச்சு? ரிஃப்ளெக்ஷன் பார்த்துச்சு. சிங்கம் ஏங்கி ஆயிடுச்சா. ரோர் சொல்லிச்சா. நான் தான் காட்டுக்கு ராஜா. ரோர் சொல்லிச்சா. ஜம்ப் பண்ண ஃபைட் பண்ண பார்த்துச்சா. டவுன் ஆடி செத்து போச்சா. முயல் அனிமல்ஸ் ஹாப்பி ஆயிடுச்சா. அனிமல்ஸ் முயல் கிட்ட நன்றி சொல்லிச்சா. நீதி புத்தியே பலம் செய்யாமல் சற்றாக்கும் இன்னாது செய்தபின் ஒய்யா விரமம் தரும். நன்றி, வணக்கம். அருமையான கதையும் இனிமையான பாட்டும் எங்களை கவர்ந்தது ரோஷினி. புக்தியே பலம்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி ரோஷினி. அடுத்து வர இருப்பது அவியான் பிரபு.
Apple, Avian, Ula, Mickey, Minnie, Don, Daisy, Goofy, Pete, Elephant, Zanda, Alaru, Kais, Plan, Panang, Pete, Karmapai, Kaisli, Eric, Karmapana, Avakar, Brokachi, making friends, Avnik, Vananga. எட்ட வல்லவர் என்ன செய்தாரை அழைத்தல் அவர் நன்னயம் செய்தவர் அப்படி சரிக்கார் நன்றி. ஃப்ரெண்ட்ஸை பற்றி இனிமையாக சொன்னீங்க அவ்வியான், நன்றி. அடுத்ததாக வரவிருப்பது ஆதவன் குலோத்துங்கன். ஆதவன். வணக்கம், என் பேர் ஆதவன் குலத்துங்கன். திட்டக்கும் தேன் தமிழ் டிக்கெட்டும் பழவத்து முத்தமிழ் தாய்கின் முதற்கண் வணக்கங்கள். நான் எடுத்த தலைப்பு என் கனவு. உயக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என் உயங்க விடாமல் செய்வதுதான் கனவு. தலைப்பை கேட்டுடன் நம் நினைவில் வருவது நம் கனவு நாயகர் டாக்டர் APJ அப்துல் கலாம். கனவு காணுங்கள் எனக்கு ஒவ்வொருவர் மனதிலும் நம்பிக்கை விதையை விதைத்தார். அவருடைய கனவை வழிகள் ஒருமுறை வந்தால் அது கனவு, ஒருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது லட்சியம். நம் கனவை அனைத்துமை உயர்ந்த சிந்தனைகளாக இழக்க வேண்டும். இன்பம் அள்ளி தரும் அமுதை தமிழ் கற்று பால் முழுவதும் பேசி பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே என் கனவு. நாம் வளர நம் கனவுகளும் வளர்ந்து கொண்டே இருக்கும். வெற்றியடையும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகில் புயக்கலாம், ஜெயிக்கலாம், சாதிக்கலாம். நன்றி. ரொம்ப அருமையாக சொன்னீங்க என் கனவை பற்றி. தூங்கும்போது காண்பது கனவல்ல, உங்களை தூங்க விடாது செய்வதே கனவுன்னு கூறி அருமையாக பேசுனீங்க ஆதவன். அடுத்து வரவிருப்பது அதித்தி கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம், என் பேர் அதித்தி. செய்யாமல் செய்துதவிக்கு வாயகமும் வானகமும் ஆற்றல் அறிது. ஒரு ஊரில் ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பையன் இருந்தான். அவங்களுக்கு பெரிய வீடு இருந்தது, அவங்களுக்கு நிறைய வண்டிகள் இருந்தது. தினமும் அவன் பள்ளிக்கு போயிட்டு வந்திருந்தான். அவனோட வகுப்புல இன்னொரு பையன் இருந்தான். தினமும் சாப்பாடு நேரத்துல எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. பணக்கார பையன் விதவிதமான சாப்பாடு எடுத்துட்டு வருவான். ஆனா அந்த பையன் தினமும் கஞ்சி தான் எடுத்துட்டு வருவான். சில நாளைக்கு அவனுக்கு சாப்பாடு இருக்காது. இது பார்த்த அந்த பணக்கார பையனுக்கு ஒரு யோசனை. உன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்க, ஏன் ஒரு பையன் சாப்பாடு எடுத்துட்டு வர மாட்டேங்கிறான், எடுத்துட்டு வந்தாலும் கஞ்சி தான் எடுத்துட்டு வருவான். அப்ப அவங்க அம்மா சரி நான் விசாரிக்கிறேன் அப்படி சொன்னாங்க. அடுத்த நாள் அம்மா அந்த பையனுடைய 7 வீட்டிலேருந்து வரான். அதனால தினமும் விதவிதமான சாப்பாடு எடுத்துட்டு வர வசதி இல்லை. இதுக்கேற்ற அந்த பணக்கார பையன் என்ன பண்ணலாம்னு யோசித்தான். சில நாள் பொறுத்து அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா நம்மள இந்த பள்ளியில இலவச சாப்பாடு திட்டத்தை கொண்டு வரலாமே. அப்பா ஒத்துப்பாங்க. உன்னைக்கு அவங்க பிரின்சிபலுக்கு பேசுவாங்க, பிரின்சிபலும் ஒத்துப்பாங்க.
உன்னாக்கி அந்த இலவச சாப்பாடு திட்டத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த 7 பையன் பள்ளியில் வாங்க சாப்பாடு சந்தோஷமா சாப்பிடுவான். அந்த பணக்கார பையனோட மனசு ரொம்ப நல்ல மனசு. நன்றி. அருமையான கதை, அருமையான உச்சரிப்பு, இலவசமான சாப்பாடு அப்படிங்கிற யோசனையும் அருமையாக இருந்தது அதித்தி. நன்றி. அடுத்து வர இருப்பது அத்விகா குமார் செந்தில்குமார். அத்விகா. வணக்கம். நான் இங்கு என் கனவை பற்றி பேச வந்துள்ளேன். இதற்கான பதில் என் அம்மாவின் கனவு தான் உள்ளது. நேற்று முன்தினம் நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்கிறா, நேற்று நான் டாக்டர் ஆகணும்னு சொல்கிறா, இன்னைக்கு நான் ப்ரைஸு வாங்கணும்னு சொல்கிறா. நாளைக்கு என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியாது. என் அப்பா கிட்ட கேட்டா அவர் வந்து எனக்கு புரியாது. 3 வாரம் படிக்கிற பொண்ணுக்கு 30 வேலை இருக்கு. திங்கள் கணக்கு கிளாஸ், செவ்வாய் ஸ்விம்மிங் கிளாஸ், புதன் வியாழன் யோகா கிளாஸ், வழி தமிழ் கிளாஸ், சனி ஞாயிறு பரதநாட்டியம் கிளாஸ். மூலனா கனவு ஹோம்ஒர்க் தான் வருது. முடிவாக தமிழ் விழாவில் தமிழ் பேசுவது என் கனவு. அதுக்கு உதவி பண்ணுற என் வள்ளலார் தமிழ் பள்ளிக்கு நன்றி. ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. அம்மா கனவுகள் ரொம்ப நிறையாவும் இருக்குது. பார்ப்போம் எது நிறைவேறுதுன்னு. நன்றி அத்விகா. அடுத்து வரவிருப்பது அஸ்விக் ஜெயபிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்விக் ஜெயபிரகாஷ். நான் பேச போறேன் தலைப்பு என் கனவு. என் கனவு என்ன தெரியுமா? காவல்துறை அதிகாரி ஆக வேண்டும். நான் நாட்டை காப்பாற்றுவேன், நான் மக்களை பாதுகாப்பேன். தப்பு செய்தால் நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். இந்த கனவு நான் நிறைவேற்றி நான் நல்லா படிப்பேன். நன்றி, வணக்கம். காவல்துறை அதிகாரியாக எங்களது வாழ்த்துக்கள் அஸ்விக். வீரமான பேச்சு. நன்றி. அடுத்து வர இருப்பது அவந்திகா ஜெயபிரகாஷ். அறிவின் ஒளியேற்றும் மாண்புமிகு தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னை இங்கு பேச ஊக்குவித்த என் ஆசிரியர்களுக்கும் என் பேச்சை காண வந்த அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பெயர் அவந்திகா ஜெயபிரகாஷ். கனவு இல்லாத வாழ்க்கை ஒளி இல்லாத கண்களை போன்றது.
நான் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது போலே கனவு காணுங்கள். கனவு என்பது தூங்கும்போது காண்பதல்ல, வீட்டில் இருக்கும் போது முன்னே செல்ல தூண்டும் சக்தி. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கனவு இருக்கும். யாராவது ஆசிரியராகல அவளை விஞ்ஞானியாக கனவு காண்பார்கள். ஒவ்வொரு குழந்தை மனதில் ஒரு கனவு சிறந்த ஒளியாக எரிகிறது. அந்த ஒளி நம் எதிர்காலத்தை வழிநடத்துகிறது. அந்த ஒளியாக இருக்கும் என் கனவை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆம், என் கனவு ஒரு கண் மருத்துவராகி கிராம மக்கள் வாழ்க்கையில் பார்வையும் நம்பிக்கையும் கொடுப்பதே. நம் நகரங்களில் வாழும்போது ஒரு சிறிய உடல்நல பிரச்சனை வந்தால் கூட உடனே மருத்துவமனை கிடைக்கிறது. ஆனால் பல கிராமங்களில் சிறிய கண் பிரச்சனைக்கே நல்ல மருத்துவர் கிடைக்காமல் மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். கண்கள் மனிதன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான உறுப்பு. கண்கள் இல்லாமல் இந்த அழகான உலகத்தை நாம் பார்க்க முடியாது. இப்போது நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் நாராயண் தாத்தான்னு ஒருவர் இருந்தார். அவருக்கு கண் பார்வை குறைவு. தன் பேரை குழந்தையை கூட தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் அந்த குழந்தை, தாத்தா தாத்தா நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்டது. நாராயண் தாத்தா சிரித்தபடியே சொன்னார், தங்கமே நான் உன்னை மனசால தான் பார்க்கிறேன் என்று சொன்னார். சில நாட்களுக்கு பிறகு ஒரு கண் மருத்துவர் அந்த கிராமத்துக்கு வந்தார். நாராயண் தாத்தாக்கு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை நடந்தது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் முறையாக தன் பேர குழந்தையை தெளிவாக பார்த்தார். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, இப்போதான் என் வாழ்க்கையில் மீண்டும் ஒளி வந்திருக்கிறது. அந்த வார்த்தை என் மனதை மிகவும் தொட்டது. ஒரு மனிதனுக்கு கண் பார்வை கிடைப்பது ஒரு புது வாழ்க்கை கிடைப்பது போல அது பலருக்கும் கிடைக்கணும் என்று நான் ஒரு கண் மருத்துவன் ஆகணும் என்று கனவு காண்கிறேன். நான் ஒரு கண் மருத்துவர் ஆன பிறகு கிராமங்களில் இலவச கண் பரிசோதனை வழங்குவேன். முதியவர்களுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை ஏற்பாடு செய்வேன். ஏழை மக்களுக்கு இலவச கண்ணாடி கொடுப்பேன். குழந்தைகளுக்கு கண்புரை அறுவை சிகிச்சை அழைப்பேன். இந்த கனவை நிறைவேற்ற நான் நன்றாக படிப்பேன். என் கனவு என் வாழ்க்கை மட்டும் மாற்றமல்ல, பலரின் வாழ்க்கையில் ஒளிமயமாக மாற்ற. நன்றி, வணக்கம். அவந்திகா, உங்கள் குட்டி கதையால் எங்களை கவர்ந்தீர்கள். உங்கள் மருத்துவராகும் கனவு நிறைவேற எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து வர இருப்பது வந்தனா. சாரி, வதனா. வதனா வதனா என் பேர் வதனா. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையோட பேர் புத்திசாலி நதி. ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்துச்சா. அந்த சிங்கத்துக்கு ரொம்ப பசிச்சிச்சான். அந்த சிங்கத்துக்கு பசிச்சிச்சுன்னு தெரிஞ்ச விலங்குகள்லாம் ஓடி ஒளிஞ்சிக்கிடுச்சான். அப்போ ஒரு குகையை பார்த்துச்சான். அந்த குகைக்குள்ளே யாரோ இருக்க மாதிரி இருந்துச்சான். அதனால் உள்ளே போய் பார்த்துச்சான். ஆனால் யாருமே இல்லையா. அப்போ வெளியே போயிருக்கோன்னு நினச்சி அது சாப்பிட போயிருக்கோன்னு நினச்சி அங்கேயே உள்ள பறந்துருந்துச்சான். எதுக்குன்னா வெளியே போயிருந்த திரும்ப உள்ளதான வரும்ன்ட்டு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நரி வந்துச்சான். அந்த நரிக்கு சிங்கத்தோட கால் தரத்தை பார்த்துச்சான். அப்போ சிங்கம் உள்ளே இருக்கா இல்லை வெளியே இருக்கான்னு தெரியலையா. அப்போ அந்த நரிக்கு ஒரு யோசனை வந்துச்சான்.
அதனால அந்த கொகைக்கிட்ட கேட்டுச்சு, கொகே நான் வந்தாட்டியும் நீ எப்பயும் என்ன நரி வந்துட்டியான்னு கேட்பேல, எதுக்கு இப்போ கேட்க மாட்டேங்கிறேன்னு கேட்டுச்சான். அந்த கேட்ட சிங்கம் இந்த கொகை பேசும் போலேயே நினச்சிச்சான். அப்போ அந்த நரிக்கு கொகைக்குள்ளேருந்து யாருமே கேட்கலையாம். அதனால அந்த நரி சொல்லிச்சு, கொகை நீ என் கூட பேசலைன்னா நான் உள்ளே வர மாட்டேன்னு கோச்சிக்கிடுச்சான். அப்போ அந்த சிங்கம் நினச்சிச்சு, இந்த கொகை பேச மாட்டேங்குது, இந்த கொகை பேசலைன்னா நிறைய உள்ளே வராது, அடுத்து நம்மளுக்கு சாப்பிட யாருமே இருக்க மாட்டோம், அதனால நம்மளே பேசிடலான்னு சிங்கம் பேசிடுச்சான். நரி நீ வந்துட்டியான்னு சொல்லிடுச்சான். அப்போ அந்த நரிக்கு கேட்டு அந்த நரி அப்போ சிங்கம் உள்ளரா இருக்குன்ட்டு அப்படியே ஓடி போயிடுச்சான். நரி வரும்னு நினச்ச சிங்கம் ஏமாண்டு போயிடுச்சான். நன்றி. புத்திசாலி நரி கதையை ரொம்ப அருமையாக சொன்னீங்க வதனா, நன்றி. அடுத்து வர இருப்பது தருண். என் பேர் தருண். நான் பேச வந்திருக்கிறது குரங்கு என் முதலையும். ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு நாவல் மரம் இருந்துச்சு. அதில் ஒரு குரங்கு இருந்துச்சு, நாவல் பழத்தை சாப்பிட்டு. அதுக்கப்புறமா முதலை வந்துச்சாங்க. குரங்கு நீ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுச்சு. நான் நாவல் பழத்தை சாப்பிட்டுக்கிறேன்னு குரங்கும் சொல்லிச்சு. எனக்கு கொஞ்சட்டா குரங்கும் 4 நாவல் பழத்தை சாப்பிட்டு குடிச்சிச்சான். அதுக்கப்புறமா முதலை வந்து மனைவி கிட்ட போய் குடிச்சிச்சு இந்த நாவல் பழத்தை. அதுக்கப்புறமா இதுவே இவ்வளோ ருசியாக இருக்குன்னு குரங்கோட மூளையை சாப்பிட்டா எவ்வளோ ருசியாக இருக்கும். அடுத்து முதலே ஒரு திட்டம் போட்டு திரும்பியும் அந்த நாவல் மரத்துக்கிட்ட போச்சு. அதுக்கப்புறமா குரங்கே இங்கே வாய், என் மனைவி உன்னை பார்க்கணுன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா குரங்கும் வந்துச்சு. ஆனால் எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுன்னு குரங்கு சொல்லி, என் முதுமலை இருக்கும் நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா குரங்கும் மேலே ஏறி வந்துச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அதுக்கப்புறமா குரங்கு தான் சொல்லிச்சு, என் மனைவி உன் மூளையை சாப்பிடணும்னு சொல்லிச்சு. அதுக்கு தான் சொன்னேன், நீ ஃபஸ்ட்டே சொல்லிக்கலாமே, நான் உன் மூளையை கருத்தி என் மரத்துலேயே வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு குரங்கும் சொல்லி திரும்பியும் நாவல் மரத்துக்கிட்ட போச்சு. அதுக்கப்புறமா குரங்கு ஒரே ஒரு தாவலை தாவி மரத்து மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. அதுக்கப்புறமா லூஸு முதலையே யாராச்சும் மூளையை கழட்டி மரத்தில் வச்சுட்டு வருவாங்களா, நான் ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிச்சு. நன்றி. குரங்கும் முதலையும் கதையை ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நீங்கள் நாவல் பழம் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல,
அவ்வளோ இனிமையாக இருந்தது உங்கள் குரல், நாவல் பழம் மாதிரியே. நன்றி தருண். அடுத்து வர இருப்பது ஷர்வின். வணக்கம், என் பேர் ஷைவன். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் காக்கா இருந்துச்சு. அது காக்கா அழுகாய் எல்லாம் நினச்சிது. அதுக்கப்புறம் காக்கா கொக்கு போயிடுச்சு. காக்கா சொல்லிச்சு, குக்கு குக்கு நீ எப்படி அழுகாய்க்க? குக்கு சொல்லிச்சு, நான் எப்படி அழுகாய்க்கேன்? கிளி தான் அழுகாய்க்கு, பச்சை ரொம்ப அழுகாய்க்கு. அதுக்கப்புறம் காக்கா கிளி போயிடுச்சு. காக்கா சொல்லிச்சு, கிளி கிளி நீ எப்படி அழுகாய்க்க? கிளி சொல்லிச்சு, நான் எப்படி அழுகாய்க்கேன்? நீ தான் அழுகாய்க்க. மயில் காக்கா மயில் போயிடுச்சு. காக்கா சொல்லிச்சு, மயில் மயில் நீ எப்படி அழுகாய்க்க? மயில் சொல்லிச்சு, நான் எப்படி அழுகாய்க்கேன்? நீ தான் அழுகாய்க்க. நீ தான் பறந்து போகிற எல்லாரும் சாப்பாடு குறைக்குவோம். அதுக்கப்புறம் காக்கா நினச்சிட்டு, நான் அழுகாய்க்கேன். இது கதையில் ஒரு லெசன் இருக்குது. அது லெசனை யாரும் கம்பேர் பண்ணக்கூடாது. நன்றி. அருமையான கருத்தை சொன்னீங்க. யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. நன்றி ஷர்வின். அடுத்து வர இருப்பது ஜஷ்மிதா பிரதீப். வணக்கம், என் பேர் ஜஷ்மிதா பிரதீப். நான் சிங்கமும் எலியும் கதை சொல்ல போகிறேன். ஒரு 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 காட்டில் ஒரு சிங்கம் இருந்துதான். அப்புறம் அந்த சிங்கம் தூங்கிட்டு இருந்துதான். அப்புறம் ஒரு எலி இருந்துதான். அப்புறம் அந்த எலி அந்த சிங்கம் தூங்கிட்டு இருக்கும்போது முதுகில் குளிச்சுக்கிட்டு இருந்துதான். அப்புறம் அந்த சிங்கம் எந்திச்சிட்டு அது கோபம் வந்துடுச்சா. அப்புறம் அந்த சிங்கம் சொன்னது, நான் ஒன்று சாப்பிட போகிறேன்னு சொன்னான். அப்புறம் அந்த எலி சொன்னதான், சிங்கராஜ நான் சாப்பிட்டேங்க, நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னச்சான். அப்புறம் அந்த சிங்கம் சிரிச்சிட்டு, நீ எப்படி உதவி பண்ண போகிறன்னு கேட்டுச்சான். அப்புறம் ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு வலையில் மாட்டிச்சான். அப்புறம் அந்த எலியாது கல்ஜனையை கேட்டுக்கிட்டு ஓடி வந்துடுச்சான். அப்புறம் அந்த சிங்கம் விடுதலை பண்ண அந்த எலி அந்த வலையை கடிச்சு அந்த சிங்கமும் விடுதலை பண்ணிடுச்சான். அந்த சிங்கம்க்கு அந்த குட்டி உதவி இந்த உலகத்தை விட பெருசுன்னு நினச்சிதான். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, காலத்தினால் செய்த உதவிக்கு சிறிது இன்னும் ஞானத்தின் மான பெரிது. நன்றி, வணக்கம். சிங்கமும் எலியும் கதையை சொன்னீங்க ஜஷ்மிதா, ரொம்ப அருமையாக இருந்தது.
முடிவில் திருக்குறளை சொல்லி எங்களெல்லாம் அசத்திட்டீங்க. நன்றி. அடுத்து வர இருப்பது தன்ஷிகா மகேஷ்குமார். வணக்கம், என் பெயர் தன்ஷிகா. என் கனவை பற்றி பேசுகிறேன். என் கனவு நாடுகளுக்கு இடையே போர் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். துப்பாக்கி சத்தம் பதிலாக குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் கேட்க வேண்டும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்பதை போல அன்பே மட்டுமே இருக்க வேண்டும். நான், நீங்கள், நாம் அனைவரும் அன்போடு இருப்போம். நன்றி, வணக்கம். அருமையாக சொன்னீங்க தன்ஷிகா. என் கனவுல துப்பாக்கி சத்தத்தை தவிர்த்து சிரிப்பு சத்தத்தை கேட்போம்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றி. அடுத்து வர இருப்பது ஆத்விக் மாரிமுத்து. ஆத்விக், வணக்கம். பேராசை பால்காரர் ஒரு பால்காரர் இருந்தாங்க. அந்த பால்காரர் தண்ணி பாலை ஊற்றி விட்டாங்க. ஒரு வீடுக்கு விட்டாங்க. மக்களும் ஏமாத்திட்டாங்க. பக்கத்து ஊருக்கு மக்களை ஏமாத்தி காசு சம்பாதிச்சு யோசித்தாங்க. அதுக்கு அவன் பாய் எடுத்து அவனோட காசு உள்ள போட்டுட்டு எடுத்துட்டு போனாங்க. போகிற வழியில் ரொம்ப களைப்பாயிட்டாங்க. அதுக்கு ஒரு மரம் இருந்துச்சு. அடியில் அவன் சாஞ்சு தூங்கிட்டு இருந்தான். அவன் குரங்கு அந்த பைய எடுத்து மட்டு மேலே போய் உட்காந்துச்சு. பால்காரன் எழுந்திரிச்சும் போது அந்த பைய காணோம். மரத்தை சுற்றி சுற்றி தேடினாங்க. எங்கேயுமே இல்லை. மேலே பார்க்கும்போது உன் குரங்கு அவனோட பைய கையில் வச்சுட்டு இருந்துச்சு. அந்த பைய அந்த குரங்கு திறந்துச்சு. உன் காசு எடுத்து ஆற்றுல போட்டுச்சு. ஒரு காசு எடுத்து பால்கார மேலே போட்டுச்சு.
ஒரு காசு எடுத்து ஆட்டில் போட்டுச்சு. அது மாதிரி அந்த பையில் காசு இல்லை வரைக்கும் தூக்கி போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் பால்காரனுக்கு பாதி காசு தான் வந்துச்சு. பாதி காசு ஆட்டில் போயிடுச்சு. அந்த பால்காரன் பேராசைப்பட மாட்டான். இனிமே அந்த பால்காரன் தண்ணி ஊட்டாம வெட்டுவான். பேராசை பெருநஷ்டம். பேராசை பெருநஷ்டங்கிறத கருத்தை வந்து ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க கதை மூலம். நன்றி ஆத்விக். இப்போ பதக்கங்கள் பெற பூப்பிரிவு மற்றும் மொக்குப்பிரிவு மாணவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பூப்பிரிவு மாணவர்கள் சஞ்சித் திலீப், நர்த்தனா பிரசன்னகுமார், சண்முகப்பிரியா. மற்றும் மொக்கு பிரிவு மாணவர்கள் ஆதவன் குலத்தொங்கன, அதித்தி கிருஷ்ணமூர்த்தி, ரோஷினி ராகவேந்திரன், ஆத்விகா குமார் செந்தில்குமார், ஆஷ்விக் ஜெயபிரகாஷ், அவந்திகா ஜெயபிரகாஷ், வந்தனா, அவ்யான் பிரபு, தருண், ஷர்வின், ஜாஷ்மிதா பிரதேஷ், தன்ஷிகா மகேஷ்குமார், ஆத்விக் மாரியமுத்து. அனைவரும் கைத்தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பூப்பிரிவு பேச்சு போட்டிக்கு தானியா பிரபாகரன் மேடைக்கு அழைக்கிறோம். படைத்த இறைவனுக்கு வணக்கம். கற்ற தமிழுக்கு வணக்கம். மரியாதைக்குரிய ஆசிரியர்களே, படைத்த இறைவனுக்கு வணக்கம். கற்ற தமிழுக்கு வணக்கம். மரியாதைக்குரிய ஆசிரியர்களே, பெற்றோர்களே மற்றும் சக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முத்தமிழ் வணக்கங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடிய மகா கவிஞன் பாரதியின் பாடல் வரியை தலைப்பாக கொண்டு எனது உரையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு கவிதை வரி மட்டுமல்ல, இது ஒரு மொழியின் மதிப்பை அளக்கும் அளவுகோல். பிற மொழிகளை சார்ந்து இல்லாமல் புதிய சொற்களை உருவாக்கும் பேச்சல் தமிழுக்கு மட்டுமே உண்டு. ஒரு நதியை பாருங்கள்,
அது மலையில் பிறந்து கற்களை கடந்து மண்ணை நினைத்து கடலில் கரைகிறது. அந்த நதியைப் போல் தமிழும் சங்க காலத்தில் பிறந்து பக்தி இலக்கணங்களாக ஓடி நவீன அறிவியலோடு கலந்தாலும் அதன் சுவை மாறவில்லை. ஒரு மரத்தை பாருங்கள். அதன் இலைகள் பச்சையாக இருக்கலாம், அதன் மலர்கள் அழகாக இருக்கலாம். ஆனால் மரத்தை உயிரோடு வைப்பது வேர். தமிழுக்கு அந்த வேர் தொல்காப்பியம். தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் மட்டுமல்ல, அது நம் வாழ்வின் காலக்கண்ணாடி. தமிழன் வாழ்வை துல்லியமாக காட்டும் உயிர் சாட்சி. மொழி எப்படி பேச வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மனிதன் எப்படி வாழ வேண்டும், காதல் எப்படி பிறக்கிறது, சமூகம் எப்படி இயங்குகிறது என்று எல்லாவற்றையும் பதிவு செய்தது. இந்த வேர் ஆழமாக இருந்ததால் தான் தமிழ் மொழி பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறது. உலக மொழிகளில் சொல்லுக்கு இலக்கணம் உண்டு, எழுத்துக்கு இலக்கணம் உண்டு. ஆனால் வாழ்க்கைக்கு இலக்கணம் கொண்ட ஒரே மொழி என் தமிழ் மொழிதான். புறநானூறு இது வீரத்தின் நூல். பத்துப்பாட்டு இது இசையின் சங்கமம். சிலப்பதிகாரம் இது நீதியின் சீற்றம். திருக்குறள் வாழ்வியல் வழிகாட்டி. மூதுரை இது தாய்மையின் அறிவு. தமிழ் எவ்வளவு ஆழமான மொழி என்பது வள்ளுவரின் உதாரணமே சாட்சி. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. ஆற்றின் மணலை தோன்ற தோன்ற தண்ணீர் பெருகும். தமிழ் மொழியை படிக்க படிக்க அறிவு பெருகிட்டே போகும். மற்ற இடத்தில் ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினு ஓம்பப்படும். உயிரை விட ஒழுக்கம் பெரியது என்று ஒரு மொழி சொல்வது என்றால் அந்த மொழி எவ்வளவு உயரத்தில் இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். புரட்சி கவிஞன் பாரதிதாசன் தமிழை தன் உயிருக்கு நேராக வைத்தார். அவர் பாடியது போல் தமிழுக்கும் அமுதென்று பெயர், தமிழ் எங்கள் உயிர், தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அவர் அதோடு நிறுத்தவில்லை, தமிழின் சிறப்பை அடுக்கிக் கொண்டே போனார். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். தமிழை நாம் பேசினால் மட்டும் போதாது, அதை நாம் வாழ்வில், நாம் சிந்தனையில், நாம் கனவில் கூட தமிழ் இருக்கணும். ஏனால் நாம் வாழ்ந்தால் தமிழ் வாழும், தமிழ் வாழ்ந்தால் நாம் வாழ்வோம். சில மொழிகள் நாம் வேலைக்கு வழிகாட்டும், ஆனால் தமிழ் மட்டும்தான் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். தமிழை பேசுவது நம் பெருமை, அதை வளர்ப்பது நம் கடமை, அதை காப்பது நம் உரிமை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க தியான பிரபாகரன். அடுத்து வர்றது மொக்கு பிரிவு சாத்விக் மாரிமுத்து. இங்கே வந்து நின்றுக்கோங்க, இங்கே வாங்க, இங்கே. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்கா வந்து தாகம் வந்துச்சா. அந்த காக்காவுக்கு வந்து பானை எங்கேயுமே கிடைக்கலையா. அந்த காக்கா அந்த காக்கா வந்து ஒன்று பானை பார்த்துச்சா. அந்த பானையில் வந்து கொஞ்சம் தண்ணி தான் இருந்துச்சா. அந்த காக்கா வந்து குறைக்க முடியலையா. அந்த காக்காவுக்கு வந்து ஒரு யோசனை வந்துச்சு. அந்த காக்கா வந்து அந்த பக்கத்து கல்லில் வந்து பெருக்கி பெருக்கி போட்டான் பானையில். அந்த தண்ணி வந்து மேலே வந்துச்சு.
உனக்கு அக்கா வந்து குறைச்சிட்டு சந்தோஷமாக பறந்து போயிடுச்சா. நன்றி. காக்கா கல்லை வந்து பானையில் போட்டு தண்ணியை நிரப்புன மாதிரி நீங்கள் அருமையாக பேசி எங்கள் மனதை நிரப்புனீங்க சாத்விக். நன்றி. அடுத்து வர இருப்பது மொட்டுப்பிரிவிற்கான பேச்சு போட்டி. அனைவரும் தயாராக இருங்கள். மொட்டுப்பிரிவு குழந்தைகள். முதலாவதாக வர இருப்பது சாய் தருணிகா ராஜதுரை. வணக்கம், என் பேர் சாய் தருணிகா. இன்னைக்கு நான் வந்து எனக்கு பிடிச்ச திருக்குறள் பற்றி பேச போகிறேன். திருக்குறளில் மொத்தம் 1330 குறள்கள் இருக்குது. அதில் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். அதில் எனக்கு தெரிஞ்ச குறளில் எனக்கு பிடிச்ச குறளை பற்றி இன்னைக்கு நான் பேச போகிறேன். குறள் எண் 131. அதிகாரம் ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் விழுப்பந்தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒழுக்கம்னா டிசிப்ளின். ஔவையார் சொன்ன ஆத்திச்சுடியில் உலக நாதனார் உலக நீதியில் சொன்ன வரைக்கும் இது எல்லாமே ஒழுக்கமோட டெஃபினேஷன் தான். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பொறாமப்படக்கூடாது, யாரையும் பற்றி தப்பாக பேசக்கூடாது. மொத்தத்தில் யாராச்சும் இவன் நல்லவனா கெட்டவனான்னு கேட்டாங்கன்னா இவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு தான் நம்ம எல்லாருமே ஒழுக்கமாக இருக்கணும். விழுப்பம்னா சிறப்பு. நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், ஆனால் அந்த ஒழுக்கம்தான் நம்மளை சிறந்த மனிதர்களாக ஆக்குது. நம்ம உயிர் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம், அதோட முக்கியம் அந்த சிறப்பு தர ஒழுக்கம்தான். அதனால நம்ம உயிரோட அந்த சிறப்பு தர ஒழுக்கத்தை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா ஒழுக்கம் விழுப்பந்தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இன்னும் உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒழுக்கத்தை பற்றி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் ரெண்டு மாணவன் இருந்தாங்க. ஒன்று மாணவன் பேர் மாறன், ஒரு மாணவன் பேர் வேந்தன். அதில் 2 பேருமே நல்லா படிப்பாங்க. 2 பேரும் ரொம்ப பிரில்லியண்ட்டு. ஆனால் எல்லா ஆசிரியருக்கும் மாறனை தான் ரொம்ப பிடிக்கும். வேந்தனை கொஞ்சம் அப்படி தான், ரொம்பலாம் பிடிக்காது. ஆனால் அது வேந்தனுக்கு ஏனே தெரியல. அதனால அவனுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தேர்வில் நம்ம ஃபுல் மார்க் வாங்கிட்டு மாறனுக்கு கம்மியான மார்க்கை வாங்க வச்சுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணான். அப்போ தான் அந்த ஆசிரியர் சொன்னாங்க, நாளைக்கு தேர்வு எல்லாமே நல்லா படிச்சுட்டு வாங்கன்ட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, எல்லா ஆசிரியருக்கும் ஏன் தெரியுமா மாறனை பிடிக்கும்? ஏன் தெரியுமா? அவன் கரெக்டு டயத்துக்கு ஸ்கூலுக்கு வருவான், பள்ளிக்கூடத்துக்கு நல்லா புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவான், அந்த மாதிரிலாம். ஆனால் வேந்தன் கொஞ்சம் அப்படி கிடையாது. ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் எடுப்பான், ஸ்கூலுக்கு அடிக்கடி லேட்டாக வருவான், அந்த மாதிரி தான். ஆனால் அன்றைக்கி டெஸ்ட்டுக்கு முன்னாடி வேந்தன் போய் மாறனோட புக்கை திருடி வச்சுக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் மாறன் போய் பார்த்தா அவனோட புக்ஸை காணும். ஆனால் அது மாறனுக்கு ஏன்னே தெரியல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அத்தனை நாள் தேர்வுக்கு அவனால் படிக்க முடியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போனப்ப வேந்தன் வந்து
மாறனோட பென்சிலையும் எடுத்து வச்சுக்கிட்டான். அப்போ மாறனுக்கு என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியவே இல்லை. அப்போ அவன் போய் ஆசிரியர்கிட்ட சொல்லிட்டான், என்னோட பென்சிலை காணும், அதுக்கப்புறம் புக்கையும் காணுன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து பென்சில் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாருமே தேர்வில் தான் அனுப்பிச்சிட்டாங்க. தேர்வு நடந்துட்டு இருக்கும்போது வேந்தன் மாறன்ட்ட தேர்வெல்லாம் எழுதி முடிச்சிட்டான். மாறன்ட்ட காமிச்சான், நீ என்னைய பார்த்து காப்பி அடி அப்படின்னா. மாறன் நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் எனக்கு தெரிஞ்சதான் நான் எழுதுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அத்தனை நாள் டெஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆசிரியர். அப்போ வேந்தன்னா ஃபுல் மார்க்கு. ஆனால் இந்த தடவை மாறன் கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கிட்டான். அப்போ வேந்தனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பார்த்தா அந்த ஆசிரியர் மாறனை மேலே கூப்பிடுறாங்க, இங்கே வாங்க மாறன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரையும் கைத்தட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேந்தன் நினச்சான், என்னது எனக்கு தானே ஃபுல் மார்க் கிடச்சிது, ஏன் என்னைய மேலே கூப்பிடல அப்படின்னு நினச்சான். அப்போ தான் அந்த ஆசிரியர் சொன்னாங்க, இந்த தடவை நான் ஏன் தெரியுமா மாறனை கூப்பிட்டேன் மேலே, ஏன் தெரியுமா, இந்த தடவை வேந்தன் நிறையா தப்பு பண்ணிட்டான். மாறனோட பென்சிலை எடுத்து வச்சுக்கிட்டான், மாறனோட புக்கை எடுத்து வச்சுக்கிட்டான், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டான். அதனால தான் நான் மாறனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வேந்தனுக்கு தெரிஞ்சுது அவன் பண்ண தப்புக்கெல்லாம். அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளுக்கு பெரிய வேலை கிடைச்சா, நம்ம பெரிய பணக்காரங்களாக இருந்தால் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். அண்ட் நம்ம பெரிய வேலை கிடைக்கலாட்டியும் பெரிய பணக்காரங்களாட்டி இல்லையோ நம்ம எல்லாருமே ஒழுக்கமாக இருக்கணும். ஆனால் ஏன்னா எல்லாருமே நம்மளை சிறந்த மனிதர்களாக கூப்பிடுவாங்க. ஏன்னா ஒழுக்கம் விழுப்பந்தெல்லாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சாய் தர்ணிகா. உங்களோட நல்லொழுக்கத்தை பற்றியும் நல்லா சொன்னீங்க. நன்றி. அடுத்து வர இருப்பது நித்துலன் மலரவன். வணக்கம். என் பேர் நிதுலன். என் தமிழ்மொழி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூட்டுக்குடி என் தமிழ்மொழி. தமிழ் என்றால் அமிழ்து என்று பொருள். தமிழ்மொழிக்கு இனிமை சேர்ப்பது ரகரம். தமிழ் என்ற 3 எழுத்துக்களில் வல்லினம், மெல்லினம், இடையினம் அடங்கி உள்ளதை இதன் பெருமைக்கு சான்று. உலக பொதுமறையாம் திருக்குறள் உலகில் உள்ள ஏராளமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது முப்பாலுக்கு அப்பால் ஒரு பொருளும் இல்லை என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துகிறது. சங்க பாடல்கள் தமிழ் இலக்கிய பேழை, அழியாத கற்பனை கருவூலம். அகநானூறு, புறநானூறு ஆகியவை தமிழரின் காதலையும் வீரத்தையும் பறைசாற்றும் 5 பெரும்